அக்ரி இன்போ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவ்வாழை சாகுபடி செய்யறது எப்படிங்கிறத தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்த கடைசியில் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. இது இப்போ நீங்க எத்தனை செவ்வாழை வந்து இப்போ நீங்க வந்து நடவு செஞ்சிருக்கீங்க? இப்போ இதுல இருக்கக்கூடிய செவ்வாழை வந்து ஒரு 4000 செவ்வாழை. 4000 செவ்வாழை. செவ்வாழை நடவு பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதுக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் நடைமுறை இதுல என்ன பண்றீங்க? அடிக்கல இப்ப 2 ஓட்டை வெட்டி ஆறு பொருட்களை லேசா ஒன்னோட அடிச்சு எல்லாம் கிளியர் பண்ணி இப்ப தயார் நிலை கொண்டு வந்திருக்கோம். சரி சரி சரி. அடுத்து வந்து மேல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அந்த ஒன்னோல இந்த சொட்டு போடுறதுனால அடுத்து ரொட்டேட்டரி நாளைக்கு அடிச்சுட்டு அதனால அடுத்து கண்ணு ஒரு புலங்கலம் வாக்குல போடுறது இருக்கு. இப்போ தயார் நிலையில இருக்கு. எத்தனை வாழை வந்து இதுல சாகுபடி செய்யலாம் இந்த இடத்துல? இதுல ஒரு 7800 வாழை கிட்ட வரும். 7800 வாழை ரொட்டேட்டரி அடிச்சுக்கிட்டு இந்த குப்பை பூரா விளக்குள்ள அடிச்சிருவீங்க. ஆமா, விளக்குள்ள அடிச்சு கொண்டு போய் நம்ம துண்டு துண்டா குமிச்சுக்கிட்டு 4 மொழி சுத்தி வர குமிச்சுக்கிட்டு கண்ணு பதிச்சு கண்ணு தலைஞ்சதுக்கு பிற்பாடு 2 ரூபாய் கழிச்சு வேணாலும் அள்ளி துரு வைக்கலாம். இல்ல வேணா உடனே இப்ப சவரி விட்டுக்கிட்டு ரொட்டேட்டரி அடிச்சு விட்டுலாம். சவரி விட்டு கண்ணு வர கண்ணு வந்து தலைஞ்சு வரும்போது நல்ல உயரத்துக்கு வந்து உயரத்துக்கு இருக்குது. அந்த உயரத்துல வரும்போது நம்ம குப்பை வைக்கலாம். குப்பை வைக்கலாம். சரி. ஆமா. இந்த கண்ணெல்லாம் எங்க வந்து கிடைக்கும் நமக்கு? இந்த கண்ணு வந்து ஏற்கனவே எங்க தோட்டத்துல நோய் நொடி இல்லாம இருக்கும். இதுக்குதான் நாங்களே இங்க இருந்து எடுத்து போட்டுக்கிடுவோம். அப்படி இந்த செவ்வாழை வந்து நீங்க எத்தனை வருஷமா வந்து நடவு செஞ்சுட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட நான் ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு 20 மேலே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இதுல வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஆமா, லாபம் நல்லா பரவாயில்ல, நல்லபடியா லாபம் இருக்கு. அதனால இதை வந்து சில மருந்துகள் வந்திருக்கு. அதான் லிக்விடு அத வந்து 19 அது என்னது? அது 19 அது வந்து ஒரு கரைசல் டிஏபி. அது வந்து ஒரு கரைசல் டிஏபி. சரி. 19 அதை வந்து நாங்க கிணத்துல இருந்து அந்த பெட்டி அந்த தண்ணி மூலியமாவே அதுக்கு வந்து ட்ரம்ல தண்ணியை ஊத்தி அந்த கரைசலை உள்ள போட்டு கலக்கி மூலமாவே ஒவ்வொரு மரத்துக்கு வந்து நேரடியா மரத்துக்கு சப்ளை கொடுத்துரும். அது எல்லா மரத்துக்கும் ஒண்ணு போல அது கிடைக்கும். இது வந்து நீங்க 2 மாசம் ஆன உடனே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட்டு. ஆமா. அடுத்ததா நீங்க திரும்ப அடுத்த உரம் வந்து எப்ப கொடுக்குறது? அடுத்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாள் 30 நாளுக்குள்ள மாறி அடுத்து கொடுக்கணும். ஆமா. இது மாதிரி நீங்க எத்தனை உரம் கொடுப்பீங்க இந்த வாழை மரத்துக்கு? இந்த மாதிரி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 உரத்துல இருந்து 5 உரம் வரைக்கும் நீங்க வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கும். அது வந்து நாங்க வந்து டெய்லி பாய்ச்சிருவோம். டெய்லியே பாய்ச்சிருவீங்க? டெய்லி பாய்ச்சிருவோம். அது விடலைன்னா ஒரு நாள் கூட பாய்ச்சலாம். அதுக்கு மேல போட்டோம்னா அது வந்து சரி வராது. சொட்டு பாயானதுக்கு. ஆமா. அது எத்தனை மாசத்துல இது வந்து கொலை தள்ளும்? நமக்கு சராசரி 7வது மாதம் கொலை போட ஆரம்பிச்சிடும் செவ்வாழை. மத்த வாழை வந்து 6வது மாதம் போட 6வது மாசம் 7வது மாதம் போட்டு கரெக்டா 10வது மாதம் காய் வெட்ட ஆரம்பிச்சோம். நாங்க வாழை போட்டு 12வது மாதம் முடியதுக்கு முன்ன கட்டி அந்த வாழையை வந்து சூப்பரா காலி பண்ணிடணும். அந்த அளவுக்கு வந்துடும். சரி சரி. இப்ப இதுல சீப்பு வந்து எத்தனை சீப்பு இருந்தா அந்த வாழை வந்து நல்ல ஒரு நம்ம மகசூல் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது செவ்வாழையை பொறுத்தவரையில பைக்கண்ணு இருக்கு. அந்த கண்ணு போட்டா வந்து சீப்பு வந்து 7, 8 இப்படி போடும். 7, 8, 6 இப்படி இந்த 5 இப்படி போடும். நாங்க வந்து கண்ணுலயே வாழையிலேயே கண் பார்த்து போடுறதுனால எங்களுக்கு வந்து 7 சீப்பு 6 சீப்பு 5 சீப்புக்கு குறையாம 5, 4 சீப்பு கூட இருக்கலாம். தார் நல்லா இருக்கும். அப்ப நீங்க வந்து இப்ப இந்த இதுல நீங்க செவ்வாழை சாகுபடி செஞ்சிருக்கீங்களா? இதை வந்து திரும்ப இன்னொரு இடத்துல போய் பேத்து போட்டுருவீங்க? பேத்து போடுறது தயாராயிருச்சு. பெருசா காய்க்கிறதுக்கு ஏதாவது நீங்க மருந்து எதுவும் கொடுப்பீங்களா அதுக்கு? ஆமா, அதுக்கு ஏற்கனவே கீழே இருந்து இயற்கையா பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு 13-0-45 ஒரு சில இப்ப வந்து இயற்கையிலே சில இதெல்லாம் கொண்டு விட்டாங்க. 13-0-45 என்னது? அது வந்து ஒரு பொட்டாசி சம்பந்தப்பட்டது. அந்த காய் திரள வைக்கிறதுக்கு அந்த காய் நல்ல ஷைனிங் திரளவு ஷைனிங்க்கு நீங்க வந்து அந்த இதை கொடுக்குறீங்க. ஆமா, அது திரள. சில பேர் வந்து வாழை மரம் வளர்ந்துட்டு இருக்கும் போதே பக்க கண்ணுன்னு சொல்லி அதை வந்து கட் பண்றாங்களா? அது எதனால? நீங்களும் கட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? அது கட் பண்ணணும். அது எந்த மாசத்துல இருந்து கட் பண்ணணும்? அது வந்து நம்ம வாழையில கண்ணு வரத பொறுத்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, கொலை போட தண்டி வாழை கட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா. முழுசா நீங்க வந்து இந்த வாழை ஃபுல்லா அறுவடை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறோம்? இப்போ இந்த வருஷம் ஆவணி மாதம் நாங்க போடுவோம். ஆடி மாதம் இப்ப போட போறோம்னு ஆடி கிடையாது, ஆவணி 1ஆம் தேதி போடுவோம். ஆடி மாதத்துக்குள்ள வரக்கூடிய ஆடி 30ல வந்து எங்களுக்கு வந்து வாழை துப்புரா முடிச்சு அந்த கண்ணை எடுத்து இன்னொரு இடத்துக்கு போட்டுருவோம்.
அந்த வருஷத்துக்குள்ள அந்த வாழை முடிஞ்சு. இப்ப நமக்கு வந்து கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் 15 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆமா. இது உங்கள்ட்ட வந்து தார் வந்து எத்தனை ரூபாய்க்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க, இல்ல வியாபாரிக்கு கொடுப்பீங்களா, இல்லைன்னா நீங்களே சந்தைக்கு வெட்டி ஏத்திடுவீங்களா? நாங்க சந்தைக்கு வெட்டி ஏத்தின நாளும் இருக்கு. இப்போ வந்து இந்த தடவை வந்து குத்தகைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. அவன் குத்தகை கொடுத்ததுனால இந்த தடவை வந்து நமக்கு கொஞ்சம் நட்டம் தான். லாபத்துல லாபம் வந்து குறைவு. ஆமா. இல்லைன்னா இயற்கை முறையில அவன் இன்னைக்கு நாம வெளியே விட்டுருந்தா தார் 1500 ரூபாய்க்கெல்லாம் தார் வித்துச்சு. ஆமா, வித்துச்சு. 1500 ரூபாய்க்கு தார் வித்துருக்கு. 1400 300 இப்படி தார்கள் எல்லாம் வித்துருக்கு. நான் இப்போ வரைக்கும் அது குத்தகை விட்டுருக்குது ஒரு 570 ரூபாய்க்கு குத்தகை விட்டுருக்கு. தார் 1000 ரூபாய்க்கு விற்கணுங்க. 150 ரூபா வந்து நிச்சயமா வந்து அதுல செலவு வந்துடும். செலவு சேர்த்துக்கணும். அதுவும் 850 ரூபா தாரு கிடைக்கும். 850 ரூபா தான். 50 ரூபா வெட்டுக்கூலி, இந்த கொண்டு போய் இந்த சரக்குல வந்து 50 ரூபா வரும். அவங்களுக்கு கமிஷன் வந்து 1100 ரூபா கமிஷன் போயிடும். பழைய மற்ற செலவுகள் இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து தாராளமா வந்து ஒரு 750 ரூபா 740 ரூபா கிடைக்கக்கூடிய அளவுல அந்த இதுகள் இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்களுடைய வேலைப்பளுவை குறைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நீங்க மொத்தமா குத்தகைக்கு விட்டுறீங்க. ஆமா, அதாவது அதுன்னா அவங்க வந்து வெட்டிட்டு போடுவாங்க, அவங்களே எடுத்து கொண்டு போடுவாங்க. ஆமா, அதனால நம்ம எல்லாமே வெட்டி முடிச்சிட்டீங்க. ஆமா, காய் வெட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு தாரை கூட இப்ப எண்ணி பார்த்தான் எத்தனை தார் கிடக்கு அப்படிங்கிறது. இன்னொரு 400 தார் தான் மொத்தத்திலேயே கிடக்கு. இது இப்ப இந்த 4000 வாழை சாகுபடி செய்யறதுக்கு உங்களுக்கு செலவு இன்னும் எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு அப்ராக்சிமெண்டா ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு அப்ராக்சிமெண்டானா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 25 லோடு குப்பை மட்டும் 25 லோடு அடிச்சுது. அது போக அதுக்கு வந்து ஒரு அப்போ போன வருஷத்தினுடைய மதிப்பு ஒரு லோடு 2500 ரூபா. பழைய அள்ளி அந்த உள்ள வைக்கிறதுக்கு அதே ரேட் வந்துடும். அந்த செலவு வந்துடும். அதனால எங்களுக்கு சராசரி ஒரு வாழைக்கு வந்து இப்போ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா 150 ரூபாய்க்கு உள்ள ஒரு வாழைக்கு செலவு. எல்லா செலவுகளும் சேர்த்து ஒரு 150 ரூபாய்க்கு உள்ள வந்துடும். இப்ப நீங்க 570 ரூபாய்க்கு விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 420 ரூபா கிடைக்கும்ங்கறீங்க. கிடைக்குது. ஆமா. இப்போ நம்ம இந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காத்தடி காலம் தான், ஆடி மாசம். ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து ரொம்ப அதிகமா அடிச்சிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அதாவது முடிஞ்ச இந்த காத்து வரக்கூடிய ஒரு மாசி பங்குனியில வந்து ரொம்ப சுழிச்சு அடிச்சு வாழையில பூரா சேதப்படுத்தும். இந்த ஆடி மாசம் காத்தடிக்கிறது உங்களுக்கு இந்த காத்து வந்து எங்களுக்கு வந்து காத்து தான் அடிக்கும், வேற வாழையை பாதிக்காது. ஆமா. அதே இது நீங்க உங்களுக்கு அந்த பங்குனி மாசம் வரக்கூடிய காத்து வந்து பாதிக்கும். அதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அது வந்து நாங்க இன்ஜினியரிங் பண்ணி இதுக்கு முன்னால ஒரு இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு எங்களுக்கு வந்து வாழை ஏற்கனவே இதே இடத்துலதான் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா வாழை ஒடிஞ்சு மாவட்ட கலெக்டர், மாவட்ட பஞ்சாயத்து அவங்க உதவி கலெக்டர்ல இருந்து எல்லா தாசில்தாரு மற்ற வேளாண்மை துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து பார்வையிட்டு அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை. கிடைக்கலன்னு சொல்றீங்க? ஆமா, இதுவரைக்கும் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் வரல. ஆனா நீங்க இன்சூரன்ஸும் போட்டிருந்தோம் உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆனா சர்டிபிகேட் முதல் கொண்டு எல்லாரும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வாழை மொத்தமா ரவுண்ட் அடிச்சிருச்சு, வாழை போயிடுச்சு, ஒடிச்சிச்சு காத்து. அதனால உங்களுக்கு 30 லட்சம் ரூபா வரைக்கும் நஷ்டம் வந்துருக்கு. ஆமா, அந்த தடவை அந்த கொரோனா ஆரம்பிச்ச வருஷம் முதல் வருஷம் கரெக்டா 30 லட்சம் ரூபா அப்படி அடி போச்சு. அதுல இருந்து ரொம்ப கஷ்டங்களும் உண்டு. இது இப்போ நீங்க இந்த காத்தை வந்து இந்த காத்துலயும் உங்களுடைய மரங்களை வந்து சாயாம இருக்கிறதுக்கு எதுவும் இதுக்கு வழி இருக்கா? அது இந்த வாழைகள் வந்து மேக்சிமம் சாயாது. அதே மாதிரி இந்த நாட்டு வாழை ஓட்டுக்குட்டா அது சாயம். அது சாயத்துக்குள்ள நான் வந்து ஏற்கனவே கம்பு வச்சிருக்கீங்க. அது வந்து சவுக்கு கம்பு வாங்கி வச்சிருக்கோம். அந்த கம்பை கொடுத்து சாயோடமா வச்சுக்கிறது. அதை மீறி சூறவாளி அது வந்து அடிச்சதுதான். சரிங்கண்ணா. இப்போ நம்ம வந்து நீங்கள் செவ்வாழை சாகுபடியை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்து தெளிவாகவே வந்து நமக்கு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இவ்வளோ தூரம் நீங்கள் தெளிவாக எங்களுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கி வந்து இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி, வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி.